ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.3ல் உள்ள 11வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. x-1 என்பது ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்து இதை மீதியின்றி வகுக்கும் எனில் k-இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம போன கணக்குகள்லாம் பார்த்துருக்குறோம். அதில் காரணின்னு கொடுத்துருந்தாங்க. காரணி அப்படின்னாலே என்னென்னா மீதியின்றி வகுபடும், ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஓகேவா? அங்கே காரணின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே மீதியின்றி வகுக்கும் எனில்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ நம்ம அது இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் செஞ்ச மாதிரியே செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகள் உங்களுக்கு தெரிலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கணக்கு நீங்களே ட்ரை பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவையை நான் P of x அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன வரும் பாருங்கள். P of x ஈக்குவல் டு kx³ மைனஸ் 2x² ப்ளஸ் 25x மைனஸ் 26. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, x-1 என்பது மீதியின்றி வகுக்கும். அப்போ நம்ம x-1னா எப்படி எடுப்போம், x-1 ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம். அப்போ x ஈக்குவல் டு -1 இங்கே வரும்போது +1. அப்போ இந்த P of xல xோட வேல்யூ 1 அப்படின்னு அப்ளை பண்ணோன்னா மீதியின்றி வகுபடும். அப்போ ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஓகேவா? காரணி தேற்றத்தின்படி இந்த x-1 ஆனது இந்த P of xஐ மீதியின்றி வகுக்கும் அப்படின்னா இந்த xக்கு பதிலாக 1 போடணும். P of 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். காரணி தேற்றத்தின்படி x-1 ஆனது P of xஐ மீதியின்றி வகுக்கும் எனில் அப்போ P of 1 ஈக்குவல் டு 0. 1ங்கிறது இந்த இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? x-1 ஈக்குவல் டு 0னா x ஈக்குவல் டு 1. அந்த 1 தான் இந்த P of 1ல் எக்ஸுக்கு பதிலாக போட போகிறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக போட்டுடலாம். அப்போ k இன்று x இருக்கிற இடத்துல 1 போடுங்க, கியூப் மைனஸ் 2 இன்று x இருக்கிற இடத்துல 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 25 இன்று எக்ஸுக்கு பதிலாக 1 மைனஸ் 26 மீதியின்றி வகுபடும்னு சொன்னதுனால ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ 1 கியூப் பண்ணால் 1 தான். 1 இன்று கே கே. அடுத்து 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 2 2. அடுத்து 25 கூட 1 பெருக்குனா 25 மைனஸ் 26 ஈக்குவல் டு 0. இப்போ கே இன்று வராது, இங்கே மைனஸ் போட்டு மைனஸ் அடையாளம் 26 2ஐயும் கூட்டினா 28 ப்ளஸ் போட்டு ப்ளஸ் வேல்யூ 25 மட்டும் இருக்குது ஈக்குவல் டு 0. அப்போ கே இன்று வெவ்வேறு அடையாளமாக இருக்கிறதுனால பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ள அடையாளம் -3 ஈக்குவல் டு 0. கேயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு -3 ஈக்குவலுக்கு அங்கே போகும்போது +3ன்னு மாறிடும். அப்போ கேயோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிரும், 3ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். வரிசையாக எல்லா கணக்குமே நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது என்ன செய்யும், ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஓகேவா? இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.